வணக்கம் நண்பர்களே. டெட் ஹேண்ட் இந்த ஒரு வார்த்தை உலகம் முழுவதும் வைரலாக போய் கொண்டிருக்கிறது. கூகுளில் போய் எல்லாருமே தேடுறாங்க, டெட் ஹேண்ட்னா என்ன, அது என்ன செய்யும் அப்படின்னு. அதை பற்றிய ஒரு முழுமையான பதிவு தான் இது. நம்பவே முடியாத அதிர்ச்சிகரமான தகவல்கள், ஆச்சரியமளிக்கும் விஷயங்கள், சினிமா கிளைமேக்ஸை மிஞ்சும் த்ரில்லர், அந்த மாதிரியான சம்பவங்கள் இதில் இருக்குது. அதனுடைய காட்சிகளும் அந்த விஷயங்களும் ரொம்பவே ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். முழு வீடியோவும் பாருங்கள், புதிய பல விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ட்ரம்ப் 2வது முறை அமெரிக்காவினுடைய அதிபராக வந்தோடனையும் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியும் நான் ஜெயிச்சு வந்தால் உடனே நிறுத்திடுவேன்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்துருந்தார். அதே மாதிரி வந்தோடனே ரஷ்யாவுக்கு 50 நாட்களுக்குள் போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார தடைகள்லாம் விதிச்சிருந்தாங்க. இப்போ அதை 12 நாளாக குறைச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபரும் தற்போதைய ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வதேவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்பின் ஒவ்வொரு காலக்கெடுவும் எங்களை போரை நோக்கி தள்ளுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? அவர் யார் என்ன சொன்னாலும் உடனே பதில் கொடுக்கணும், அவருக்கு சும்மா இருக்க முடியாது இல்லையா? என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிமிட்ரி அத்துமீறி பேசுகிறாரு, உடனே எங்களுடைய அணு நீர்சக்தி கப்பல், அதாவது சப்மரைன் சொல்லுவாங்க, நீர்மூழ்கி கப்பல் 2 ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன், எப்போ வேணால் நான் அணு தாக்குதலை துவங்குவேன்னு சொல்லியிருந்தார். உடனே என்ன பண்ணுறார் டிமிட்ரி, என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதெல்லாம் எங்களை டெட் ஹேண்டை நோக்கி தூண்டுவதாக அமைகிறது, அந்த டெட் ஹேண்ட் செயலுக்கு வந்தால் என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தான் டெட் ஹேண்ட்னா என்ன அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குது. 1970-80களில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் கடுமையான போட்டி போட்டுருந்தாங்க. யார் உலகின் வல்லரசு, யார் அதிகாரம் மிக்கவர்கள்னு. அப்போ நிறைய சின்ன சின்ன நாடுகள்லாம் பிடிச்சிட்டு அங்கேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தரையில் மட்டும் இல்லை, நிலாவில் கூட பார்த்தீங்கன்னா யார் முதல்ல போய் இறங்குறது, விண்வெளியில் இறங்குறதுன்னு மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்தது. அதை கோல்டு வார், பனிப்போர்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பயங்கரமான போட்டி இருந்தது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அப்போது சோவியத் யூனியனாக இருந்தது ரஷ்யா உடைபட முன்னாடி. 1940களில் தான் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா ஜப்பான் மேலே அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்தி மிக நிர்மூலமாக்கிட்டாங்க. அதில் புல் பூண்டு கூட முளைக்கலை. அந்த அழிவை பார்த்துட்டு தான் ஜப்பான் சரணாகதி அடைஞ்சது. அதே மாதிரி ஒரு நிலைமை சோவியத் யூனியனுக்கும் ஏற்படலாம் அப்படின்னு ரஷ்யா நினச்சாங்க. ஏன்னா அமெரிக்கா எந்த நேரத்துலையும் அணு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு. அப்போ பதிலுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு உருவாக்கின அமைப்பு தான் டெட் ஹேண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி ரஷ்யாவை தரைமட்டமாக்குன்னு வச்சுங்களேன். அப்போது அந்த பூமியில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளை உள்வாங்கக்கூடிய ஒரு கருவியை தயார் பண்ணாங்க. அது அந்த கட்டுப்பாட்டு மையம். அதுலேருந்து ரிசீவர் என்ன பண்ணணும்னா, நேராக இந்த ரஷ்ய அதிபருக்கு தகவலை தெரிவிக்கும், அணுகுண்டு வீசிட்டாங்கன்றது. உடனே அதுக்கு பதிலுக்கு பதில் பழிவாங்கும் நடவடிக்கையாக ரஷ்யா முழுவதும் பூமிக்கடியில் நிறைய அணுகுண்டுகளை புதைச்சி வச்சுருப்பாங்க. அது அந்த கம்யூனிகேஷன் மூலயமா அந்த ரஷ்ய அதிபர் உத்தரவு கொடுத்தவொடனே அந்த சுவிட்ச் ஆன் ஆகி அந்த அணுக்கள், ஆயுதங்கள் எல்லாம் எந்த நாடு தங்களை தாக்கி அழிச்சிச்சோ அவங்கள நோக்கி பாஞ்சு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கிற மாதிரி ஒரு செட்டப். ஸோ சப்போஸ் தலைநகரமே அழிஞ்சிருச்சு, அதிபரும் இறந்துட்டாருன்னு வச்சுங்க. ஏன்னா அந்த அதிபர் இராணுவ தளபதிகள் தான் அந்த சுவிட்சை ஆன் பண்ணி எதிர்த்தாக்குதல் நடத்த முடியும். ஒருவேளை தலைநகரமே அழிந்து அதிபரும் இறந்துட்டா என்ன செய்யறதுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை உருவாக்கினாங்க. இந்த ரிசீவ் ஆகக்கூடிய அந்த தகவல் வச்சு அதிபருக்கு தகவல் அனுப்பும், அணு தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அதிபர் மற்ற இராணுவ தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே ஒரு 3 நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே இயங்கி இது என்ன பண்ணால் டைரெக்டாக அந்த அணு ஆயுதங்கள் இருக்குது இல்லையா, அதுக்கு தகவல் அனுப்பும். அது என்ன பண்ணணும்னா, பூமிக்கு அடிக்கக்கூடிய அந்த அணு ஆயுதங்கள்லாம் கிளம்பி எந்த நாடு அணு தாக்குதல் ஏற்படுத்திதோ அந்த நாட்டை போய் தும்சம் பண்ணிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலகமே பேரழிவுக்கு சமானம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் டெட் ஹேண்டு. அதாவது ஒரு சுவிட்சை ஆன் பண்ணி அந்த தாக்குதல் நடத்தக்கூடியவர் இறந்து விட்டாலும் அவருடைய கை இயங்கி அந்த பேரழிவை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான அர்த்தத்தில் தான் அந்த டெட் ஹேண்ட் சொல்லியிருந்தாங்க. இயேசு இறந்து 3 நாளுக்கு அப்புறம் உயிர் பிழைச்சி இந்த உலகத்தையே காப்பாற்றினான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ரஷ்யா மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அந்த இறந்து போன அதிபர்கள் தானே இயங்கி பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கையை உருவாக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 1980 நடந்த இந்த சோவியத் யூனியன் அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கப்புறம் கூட ரஷ்யா அதை புதுப்பித்து
இன்னமும் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் செயற்கைக்கோளோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். ஸோ இன்னும் அபரிதமான ஒரு தயாரிப்பாக இருக்கிறது. அதனால தான் அவர் இந்த டெட் ஹேண்டை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. எங்ககிட்ட ஒரு டெட் ஹேண்ட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது தாக்கல் நடத்தினா உங்கள் ஊரே இருக்காது, ஏன் பாதி உலகமே இருக்காது அப்படின்ற இடத்துலலாம் அவர் பேசியிருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கி பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா பாருங்கள் எவ்வளவு அட்வான்ஸாக ரொம்பவும் புத்திசாலித்தனமாக யோசித்து தன்னை அழித்தவன் பழிக்கு பழியாக தான் இறந்துவிட்டாலும் கூட உயிர் பெற்று அந்த கை மூலியமாக இயங்கி அந்த நாட்டையே அழிக்கணுன்ற சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.